நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் ராகி மாவு சேர்த்து கூட பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. எடுத்ததுமே நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கரைக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டி இல்லாமல் கலந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ரவையெல்லாம் ஊறி வரட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சு. முன்னாடியை விட இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க பாருங்கள். ரவை ஊறினதுனால பேட்டர் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகும். இப்போது மாவை நல்லா கரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பேக்கிங் சோடாலாம் சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் வேறு எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். கேரட், பொட்டேட்டோ அந்தமாரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்தால் தான் நம்ம தோசை வாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இங்கே தோசை தவா நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி எடுத்து அதை பொறுமையாக பரப்பி விடுங்க. தோசைக்கல் மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா தோசை நம்ம தேய்க்கும் போது அது சுருண்டு வரும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே தோசை ஊற்றிக்கங்க. தோசை ஊற்றிட்டு இப்போ மெலிசாக நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நான் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளார வேகாது. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்புங்க. இந்த சைடும் இப்போ நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால உள்ளார நல்லா வேகணும். பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா சூப்பராக குக் ஆகி செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி இதில் கேரட், பொட்டேட்டோ, பீட்ரூட் இதுமாரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் மற்ற மாவுகளையும் சின்ன சின்ன தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம். எப்போவும் இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு மறந்துடாமல் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கும், டயட்டில் இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபிஸாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். குருமா கூட நல்லாயிருக்கும். இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம், வீட்லேயும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.